தமிழன் குரல் ஜோடித்தள நண்பர்கள் அனைவருக்கும் நிஜுராவணனின் இனிய வணக்கம். யார் இந்த மூதேவி? வயது முதிர்ந்த வடிவமாகவும் வெள்ளை மற்றும் கருப்பு நிற ஆடை உடுத்தியும் காகத்தின் மீது அமர்ந்தும் துடப்பத்தை ஆயுதமாகவும் கொண்ட இவளை அலட்சுமி, தூமாதேவி, நிறுத்திரி, மூதேவி என்று பல பேர்களாலும் குறிப்பிடப்படுகின்றன. அன்னை பற்றிய பல வரலாறுகள் பல நூல்களில் கூறப்படுகின்றது. சக்தி சங்கம தந்திரம் எனும் நூலில் தாட்சாயினி தக்கனின் யாக குண்டத்தில் விழுந்து இறந்தபோது எரிந்த புகையிலிருந்து உருவானவள் இத்தூமாவதி என்றும், பிராணதோஷினி தந்திரம் எனும் நூலில் சிவனையே தன் பசியால் உண்டதாகவும் இவளை பற்றிய கதைகள் பலவாறு கூறப்படுகின்றன. துன்பத்திற்கும் துயரத்திற்கும் வறுமைக்கும் வறட்சிக்கும் எதுவும் இல்லாத வெறும் தன்மைக்கும் காரணமான இத்தெய்வத்தை பற்றிய தொகுப்பே இந்த பதிவு. சக்தி வடிவங்களிலேயே இத்தேவி தனித்துவமான சிறப்பு பெற்றவள். தேவியின் அரிய வடிவங்களில் ஒன்றுதான் இந்த தூமாவதி எனப்படும் மூதேவி. பாட்கடலில் லட்சுமி தோன்றுவதற்கு முன் அவளுக்கு மூத்தவளாக தோன்றியவள் இந்த தேவி. ஆதலால் மூத்த தேவி எனப்பட்டு நாளடைவில் மூதேவி எனப்பட்டாள். தட்சனின் மகளாக பிறந்த பார்வதி தன் தந்தை செய்யும் யாகத்தில் பங்கு கொள்ள ஈசனை அணுகிய போது தன்னை அழைக்காமல் அவன் செய்யும் யாகத்தில் பார்வதி பங்கு கொள்ள கூடாதென ஈசன் தடுத்தார். தட்சனின் மமதியை வெறுத்து தட்சனின் மகளான தமது இச்சரீரம் இனி தேவையில்லை என்று முடிவு செய்து யோகாக்னியில் தன் தேகத்தை அழித்துக் கொண்டார் பார்வதி. சதிதேவியாகிய பார்வதி தேவி அக்கினி குண்டத்தில் எறிந்த போது பெரும் புகை மண்டலமே எழுந்தது. அந்த புகை மண்டலமே தூமாவதி என்ற சக்தியாக உருவெடுத்தது. தூமத்தில் இருந்து பிறந்ததால் இவருக்கு தூமாவதி என்ற பெயர் உண்டானது. தூமாவதி சாகம்பரி தேவியின் யுத்தத்தில் உதவியவர்களில் ஒருத்தராகவும், சும்பரை அழித்த போது துர்க்கையின் படையில் தோன்றி புகை மூலம் அசுரர்களை மயக்கி அழித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த தேவி தூய்மையற்ற ஆடைகளை அணிந்தும் சீரற்ற வட்களையும் முரம் போன்ற வயிற்றையும் வியர்வையுடன் என்றும் பசியுடன் இருப்பவளாகவும், கருத்த நிறமும் விரிந்த சடையும் உடைய இவள் கலகத்தை தூண்டக்கூடியவளாகவும், சிவனே மறைந்த பின்னும் மெஞ்சுபவளாகவும், இவளென்றும் காலத்தை கடந்தவள் என்றும் தூமாவதி போற்றப்படுகிறாள். பிரபஞ்சம் மெறிந்தழிந்த பின்னும் மெஞ்சும் பெரும்புகையே தூமாவதி என்று கூறப்படுகின்றது. தூமாவதி தந்திர நூலில் அன்னையின் தோற்றத்தை வயதான அசிங்கமான பெண்ணாகவும், மெல்லிய உயரமான நோய் பிடித்தவளாகவும், மிக கொடியவளாகவும், கலைந்த கூந்தலும் அழுக்காடைகளுமே அவளது அலங்காரங்களாகவும், பல்லு உதிர்ந்து போனவளாகவும், ஒரு கையில் முரமும் மறுகையில் அஞ்சேல் முத்திரையும் தாங்கி அவள் அமர்ந்திருப்பாள். காகத்தால் இழுக்கப்படும் தேரில் ஊரும் அவள் அடங்கா பசியும் பெருமூச்சும் கொண்டவளாகவும் குறிப்பிடப்படுகிறாள். பிரபஞ்ச சாரசர் சங்கிரகம் நூலின்படி கருநிறத்தவளான மூதேவி பாம்பணிந்து காணப்படுவாள். கத்தியும் கபாலமும் அவள் கையில் துளங்க, துடைப்பமும் முரமும் விளக்கும் தண்டமும் தாங்கியவளாக பிச்சை காரி போல் ஆடையுடுத்து அச்சமூட்டும் கூறிய கண்களுடன் காட்சி தருவாள். எலும்புகளை கடிக்கும் அச்சமூட்டும் மொழி அவள் வாயிலிருந்து எழுந்து கொண்டிருப்பதாக சாக்த பிரமோதம் நூல் கூறுகின்றது. அசுர பிணங்களை ரசித்துண்பவளாகவும் குருதி விடாய் கொண்டவளாகவும் அவள் போற்றப்படுகிறாள். அமங்கலத்தையும் கெட்ட சகுனத்தையும் குறிக்கும் இவள் தூமாவதி நிறுத்தரி மூதேவி என்றும் அச்சமூட்டுபவளாகவும் குறிப்பிடப்படுகிறார். ஏழைகள், பசித்தோர், நோயாளிகள், வறுமை, அழிந்த ஊர்கள், வனாந்தரங்கள், வாழைவனங்கள் அனைத்தையும் ஆளும் கட்டற்ற தெய்வம் மூதேவி ஆவாள். சிவனே மறைந்த பின்னும் இவளெஞ்சுபாள், இவளென்றும் காலத்தை கடந்தவள் என்றும் அன்னை போற்றப்படுகிறாள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தெய்வங்கள் பற்றிய ரகசியங்களையும் அற்புதமான உண்மைகளையும் இந்து சமயம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் அறிந்து கொள்ளணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.